அனைத்து பொதுமக்களுக்கும் சுகாதார பிரிவின் முக்கிய அறிவித்தல். தற்பொழுது நிலவுகின்ற கடும் வெப்பத்துடன் கூடிய காலநிலை இன்னும் ஓரிரு மாதங்கள் நீடிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து செல்லும் என்பதால் வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெற பின்வரும் விடயங்களில் அக்கறை செலுத்துவது அவசியமாகின்றது. நாட்டின் பல இடங்களிலும் வெப்ப தாக்கத்தினால் ஏற்படும் நீரிழப்பு காரணமாக பலர் மயக்கமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சிலர் திடீர் மரணங்களும் பதிவாகி வருகின்றது. கடும் வெயில் காரணமாக சூழல் வெப்பநிலை அதிகரித்து சாதாரண உடல் வெப்பநிலையை விட அதிகரிப்பதால் உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு உடல் சோர்வடைகின்றது. வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க நாளொன்றுக்கு 3 தொடக்கம் 5 லிட்டர் தண்ணீர் குடியுங்கள். தினமும் குறைந்தது 2 தடவை குளியுங்கள். வெப்பத்தை தேக்கி வைக்கும் கருப்பு நிற ஆடைகள், கம்பளி, பட்டு துணியிலான ஆடைகளை, இறுக்கமான ஆடைகளையும் தவிர்த்து வெண்மை சார்ந்த பருத்தி துணியிலான ஆடைகளை அணியுங்கள். முற்பகல் 11 மணி முதல் மாலை 3 மணி வரை உடலினால் தாங்கக்கூடிய அளவை விட வெப்பநிலை அதிகரிப்பதால் குறித்த நேரத்தில் நேரடி வெயிலில் நிற்பதை தவிர்த்திடுங்கள். கடும் வெயில் நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு அதிகமாக நேரடி வெயிலில் நிற்பதை தவிர்த்திடுங்கள். அவசியமான வேளைகளில் தொப்பி, குடை பாவித்து நேரடி வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள். எண்ணெய், உப்பு, சீனி அதிகமுள்ள உணவுகளையும் செயற்கையான மென்பானங்களையும் தவிர்த்து பழங்கள், பழச்சாறுகள், இளநீர், தயிர்மோர் போன்ற இயற்கையான பானங்களை பருகுங்கள். குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர் மற்றும் சலரோக உயர்குருதியமிக்க நோயாளர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துங்கள். தாகம் எடுக்கும்போது பருகத்தக்க வகையில் சுத்தமான குடிநீர் போத்தல் ஒன்றை எப்பொழுதும் கைவசம் வைத்திருங்கள். தாகத்துக்கு காத்திராமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது குடிநீர் பருகுங்கள். உச்ச வெயில் நேரத்தில் வயல் நிலங்களிலோ, கட்டுமான தளங்களிலோ, வீதி திருத்த பணிகளிலோ வேலை செய்வதையும், மாணவர்கள் விளையாட்டு மைதானத்தில் நிற்பதையும் தவிர்த்திடுங்கள். தலையிடி, வாந்தி, தலைச்சுற்று, மயக்கம் என்றவாறு அறிகுறிகள் தீவிரமடைந்தால் தாமதிக்காது வைத்திய ஆலோசனைகளை பெற்றிடுங்கள். கால்நடைகள் மற்றும் பிராணிகளுக்கு போதிய தண்ணீர் கிடைக்கச் செய்ய மறவாதீர்கள். வெப்பமான காலநிலையை வெற்றிகரமாக எதிர்கொள்வோம். விழிப்புடன் செயற்பட்டு வீண்மரணம் தவிர்த்திடுவோம். நன்றி.